வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு பாசிட்டிவா ஒரு பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கிறது எப்படி, ஸ்டார்டிங்ல இருந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஆரம்பிக்கிறது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காமாட்சி சில்க்ஸ் எல்லாம் நம்ம இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம டைரக்டா கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டெக்ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு அமலா. நம்ம திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில ஸ்ரீ காமாட்சி சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா லேடிஸ்க்கான சாரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 வருஷமா நம்ம கடை ரன் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இப்போ நிறைய பிசினஸ் இருந்தாலும் குறிப்பா இந்த டெக்ஸ்டைல், அதாவது லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷலா சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட். சரி, படிச்சுட்டு சும்மா இருக்கோமே, நம்ம ஏதாவது பண்ணு. பாத்தீங்கன்னா நான் டோட்டலா படிச்சது எல்லாமே சென்னையில படிச்சிருந்தோம். எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஒரு வில்லேஜ்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ் சும்மா தான் இருந்தேன் வீட்டுல. சரி, நம்ம படிச்சுட்டு சும்மா இருக்கோமே, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்க ஊர் பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல திருவிடைமருதூர். நம்ம அங்க இருந்து அந்த தொழிலை நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி. உங்க ஊர்ல இந்த சாரீஸ் தயாரிக்கிறது அதுதான் ஃபேமஸ். ஆமா சார். இப்ப எங்க ஊர் பாத்தீங்கன்னா திருபுவனத்துல பட்டு சாரீஸ் தான் ஃபுல்லா. திருபுவனம் பட்டு இப்ப காஞ்சிபுரம் பட்டு எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி திருபுவனம் பட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நம்மளுக்கு திருவிடைமருதூர் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு அதுல கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். சரி, நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த எடுத்து பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணீங்க? எந்த இயர் ஸ்டார்ட் அப் பண்ணீங்க? ஆமா சார், கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். எங்க வீட்ல சின்ன ரூம்ல வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க மாமா ரூம் வாசல்ல இருக்கும். எங்க மாமா ரூம்ல வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எங்க தெருவுல உள்ளவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்லி, இது மாதிரி எல்லா கலெக்ஷன் மாதிரியும் இல்லாம ரொம்ப செலக்டான கலெக்ஷன் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கும், பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி எங்க ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து கடத்தருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கட்டிமேட்ல ஒரு கடை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஒரு 1 இயர் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அடுத்த கட்ட டெவலப்பா நம்ம திருத்துறைப்பூண்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கடையை திருத்துறைப்பூண்டி கொண்டு வந்தோம். வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு சின்ன ஒரு கடத்தர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு திருத்துறைப்பூண்டி அந்த நகராட்சியில நீங்க கடை வச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா சார். இப்ப நாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா சொல்லணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்னோட ஐடியா மட்டும் தான். இது என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்துட்டாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ணணும் போது நம்ம ஜுவல்ல வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அதை வச்சுட்டுலாம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகவும் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ல போகணும். என்ன பண்ணணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா பேங்க் சார். பேங்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு. பேங்க்ல நம்ம மேனேஜர்கிட்ட பேசி நம்மளோட பிசினஸ் ஐடியாலாம் அவங்களுக்கு பிடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு. இப்ப நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 lakhs நியர்பை தேவைப்பட்டுச்சுதான் சார். ஏன்னா நம்மளுக்கு சாதாரண புடவை, பூனம் புடவை இப்போ அடுத்த ஒரு 500 அந்த ரேஞ்சஸ்ல உள்ள சாரீஸ்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். ஆனா நம்மளுக்கு பட்டு சாரீஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே, அதாவது பேசிக் சாரீஸே ஒரு 3500ன்னு நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் பட்டு அந்த மாதிரி போனோம் அப்படின்னாலே ஒரு 10 படம் வச்சிருந்தாமே நம்மளுக்கு ஒரு 20,000 கிட்ட வந்துடும் நம்மளுக்கு. அதனால நான் கொஞ்சமா வச்சுதான் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 lakhsல இருந்தா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். மேடம், இப்போ வீட்டுல ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. அடுத்தது ஒரு பெரிய லெவல்ல திருத்துறைப்பூண்டியில ஒரு பெரிய ஷாப் எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கிராண்டா ஒரு ஷாப் ஓபன் பண்ணா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு? ஆமா சார், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம இன்டீரியர் ரெடி பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்ட், அந்த மாசத்துக்கு ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு 3 மாசத்துக்கு நம்ம இன்டீரியர் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு அது எல்லாமே கால்குலேட் பண்ணனாவே நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல, இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கடை கிடையாது, ஒரு மீடியமான சைஸ் கடை. அதுக்கே நம்ம ஒரு 10 lakhs பட்ஜெட்ல தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இதுமே நீங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணீங்களா இல்ல லோன் எதுவும் ப்ராசஸ் பண்ணீங்களா? இல்ல சார், நாங்க லோன் போட்டு தான் நாங்க பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கேட்கல. எங்க பிசினஸ் ஐடியா பிடிச்சிருந்தது. எங்க மேனேஜர்கிட்ட நாங்க போய் அப்ரோச் பண்ணோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஷியலா ஒரு 5 lakhs கொடுத்து தான் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா நல்லா கட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னொரு 5 lakhs கொடுத்து நாங்க டாப் அப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நீங்க லோன்ல உங்க பிசினஸ் ஐடியாவை மேனேஜர் அப்ரோச் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்க போறாங்க, அவரும் இதே மாதிரி லோன் வாங்கிட்டு இந்த பிசினஸ் பண்றது சேஃபா இருக்குமா?
நான் உண்மையா சொல்லணும், என்னோட அனுபவத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, லோன் வாங்கி கண்டிப்பா பண்ணக்கூடாது சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும், பிசினஸும் ஒரு புது அனுபவமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்மளுக்கு அதை மெயின்டைன் பண்றதா இதை மெயின்டைன் பண்றதா, ஏன்னா நம்ம இதை எதிர்பார்க்கவே மாட்டோம். இந்த ஒரு கால்குலேஷன் நம்ம ஒண்ணு வச்சிருப்போம், நம்மளுக்கு ஆகுற செலவு வேற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம இந்த டியூ பாத்தீங்கன்னா அது மட்டும் கரெக்டா வந்துட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு இதுவும் மேனேஜ் பண்ண முடியாது, அதையும் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நமக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் சோர்ஸ் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மேக்சிமம் 2 to 3 years வந்து அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா போகுது. நம்ம பிசினஸ் நமக்கு இதுல இருந்து வந்து வருமானம் நம்மளுக்கு சமாளிச்சு கொடுக்குது. அந்த ஸ்டேஜ்ல மட்டும் தான் சார் கண்டிப்பா லோன் எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்ல எடுத்தா அவங்களுக்கு வந்து பினான்சியலா லாக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். அது ஏன்னா நம்ம நல்ல லாபம் வந்திருக்கும் பாருங்களேன், ஒரு மந்த் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கோம், நம்ம கட்டிடுவோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மார்கழி இந்த இந்த கல்யாணம் இல்லாத சீசன் எல்லாம் ரொம்ப லாக் ஆயிடும். ஆனா அந்த டியூ மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம் நாங்க. மேடம் இப்போ வந்து இந்த சாரி பிசினஸ்ல நீங்க என்னென்ன அட்வான்டேஜஸா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? மத்த பிசினஸை விட இந்த பிசினஸ்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? நம்ம சாரீஸ் பிசினஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம பொருள் வந்து சீக்கிரம் கெட்டு போற பொருள் கிடையாது சார். நம்ம வந்து 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 days 1 month வரையுமே நம்ம சாரீஸ் எந்த ஒரு டேமேஜோ இல்ல வீணா போகிற வேற ஒரு பொருள், இப்ப சாப்பாடு பொருள்லாம் நம்ம அன்னைக்கே அதை சேல்ஸ் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். இது நமக்கு இருக்காது. இன்னொன்னு சாரீஸ்ல வந்துட்டு இது ரெகுலரா இருக்கும். தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கா, இதோட தேவை வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பா அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கோட இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். தேவை டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுமே இன்க்ரீஸ் தவிர ஆயிட்டே குறையாது. தான் இருக்கு. ஆமா. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சாரீஸ் இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இத பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியறதுனால நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேடம், இப்போ வந்து இதுல என்ன பெனிஃபிட்னு சொல்லிருக்கீங்க. சோ இதே அளவுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சார். நான்லாம் கடை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட தான் நாங்கலாம் கடையை ஸ்டார்ட் பண்ணோன்னே சொல்லலாம். நான் சொல்லிட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. அதாவது நம்மளும் அப்பதான் 1 year மட்டும் தான் இந்த பிசினஸ் நாலேஜ் இருந்துச்சு. பிளஸ் பாத்தீங்கன்னா லோனுமே இருந்துச்சு. அதை நம்ம வந்து கட்டியே தான் ஆகணும். இந்த கடையும் மூடி வச்சிருக்கோம், கடைக்கு ரெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் சார். நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல நாங்கலாம் வந்து 1.5 வருஷம் கடையை மூடி வச்சு ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டாக் வச்சுட்டு நம்மளுக்கு வீணா போயிடுமோங்கிற அந்த பயமும் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பா டியூவும் கட்டணும். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நாங்களாம் ஒரு மாதிரி நிறையவே அப்செட் ஆயிருக்கோம் சார். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது நம்ம அவசரப்பட்டுட்டோமோங்கிற அளவு கூட நாங்க இதுல எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். மேடம் இப்போ இந்த பிசினஸ்ல வந்து காமனா வேற என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும்? இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கஸ்டமர் இப்ப வந்து ஆன்லைன்ல பாத்துருவாங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே. நிறைய ஆப் இருக்கா, அதுல வந்து நிறைய பாத்துட்டு வந்துட்டு அதே சாரியை வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு அதே கலர்ல இருக்கணும், அதே டிசைன்ல இருக்கணும் கேட்பாங்க. அதான் ரேட்டும் அதே மாதிரி இருப்பாங்க, பிரைஸுமே அதே பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட குவாலிட்டியே வேற. அது வந்து பாத்தீங்கன்னா மீட்டரும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க அதுல கம்மியா போட்டிருக்காங்க, நீங்க ரேட் ரொம்ப ஹையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு விளக்கமும் நம்மளால கொடுக்க முடியாது. அது மாதிரி ப்ராப்ளம் நிறையவே நாங்க ஃபேஸ் பண்றோம். இப்போ எனக்குமே ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா சில ப்ராடக்ட் ஆன்லைன்ல ஒரு பிரைஸ் இருக்கும். சோ இப்போ அதே ப்ராடக்ட் நம்ம ஷாப்ல விற்கும் போது ஒரு பிரைஸ் இருக்கும். சோ சின்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இத பத்தி சொல்லுங்க, ஏன் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது? ஏன் அப்படி வருதுன்னா, எப்பயுமே ஒரு பொருளை நம்ம நேரா பார்த்து வாங்குறதோட குவாலிட்டியே வேற சார். நம்ம இப்ப ஒரு பொருள் எடுக்கிறோம் இல்ல ஒரு புடவை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை தொட்டு பார்த்துட்டு அது குவாலிட்டி இப்படி இருக்கும், அதோட வெயிட் இப்படி இருக்கும், அதோட பல்லு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி வாங்கும்போது அது எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப ரேட்டு கம்மியா இருக்கு, அது என்ன டிசைனா இருந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி மெயின் பண்ண போறதே கிடையாது. இப்ப வந்து நான் 500 சொல்றதா ஒரு 200ங்கிறது அவங்க மைண்ட்ல 200 மட்டும் தான் இருக்குமே தவிர அது என்ன குவாலிட்டியில இருக்கு என்ன டிசைன்ல இருக்குங்கிறது கிடையாது. அந்த கலர் காம்பினேஷன் மட்டும் அவங்களுக்கு இருந்தா போதும். அது எல்லாமே நிறைய விஷயம் எல்லாம் இதுல இருக்கு சார். அதனாலதான் எங்கள்கிட்ட வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு ரெண்ட் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கும் நம்மளுக்கும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அது தெரியாம வந்து நம்ம கிட்ட இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நாங்க அதுக்கும் பதில் சொல்லி அனுப்பிடுறது. இப்போ இந்த பிசினஸ் இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, சோ அவருடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்கா? உங்க பிசினஸோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க, எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றீங்க? எங்களோட பிசினஸ் நாங்க எப்படி ரன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாருமே லைவ் கஸ்டமர்ஸ் தான் சார். டைரக்டா தான் வருவாங்க. நாங்களும் அப்படியே தான் ரெகுலரா போயிட்டு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருமே ஆன்லைன்ல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளும் அதே மாதிரி இன்னும் வாக்கிங் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து மக்களோட மக்களா அப்டேட் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போன் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மெசேஜும் சரி நம்மளோட ப்ராடக்ட்டையும் அவங்க கையில எப்படி கொண்டு போறதுங்கிறத நாங்க யோசிச்சோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்
ஆன்லைன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம எங்க ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அவங்கள எங்க கஸ்டமர்லாம் ஜாயின் பண்ண சொல்லிட்டு நல்ல நல்ல சூப்பர் ஆஃபர்லாம் கொடுத்துருப்போம். அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா ஒரு ஆஃபர் போடுறது, ரீல்ஸ் போடுறது, அது மாதிரி ரெகுலரா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஆன்லைன் இதுலயே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரெகுலரா நம்ம கடைக்கு வர அவங்களுக்கும் ஆரம்பிச்சிடுறாங்க. தெரிய வருது நம்ம வந்து என்ன ஆஃபர் போடுறோம், என்ன ப்ராடக்ட் போடுறோம், இன்னைக்கு என்ன ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்து நம்ம இதுலயே இருக்க வச்சுக்கிறது, ஆர்வத்தோட இருக்க வச்சிடுறது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க வந்து வேற எங்கேயுமே யோசிக்கிறது கிடையாது. சரி இவங்க கடைக்கு போவோம், இன்னைக்கு இவங்க என்ன ஆஃபர் போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கஸ்டமர் கொண்டு வந்துடுறது. மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வந்து சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சாரி பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஐடியா இருக்கு. சோ அப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா ஒரு விஷயம் முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆன்லைன்ல பாத்துட்டு இப்ப வந்து நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க, அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சாரீஸ் விற்க ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே நம்மளும் இது மாதிரி பண்ணுவோம், நம்மளுக்கு நிறைய சாரீ சேல்ஸ் ஆகும், நம்மளும் சீக்கிரம் செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே எல்லாருமே பார்த்துட்டு சாரீஸ் பிசினஸ் வந்து சூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட சேல்ஸ் பண்றாங்க. ஆனா புதுசா இப்ப ஸ்டார்ட் அப் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, பக்கத்துல பழக்க வழக்கம் எதுவுமே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிசினஸ் பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஆசையோட தூண்டல் என்ன பண்ணிடும், அவங்கள பிசினஸ் கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதோட இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வந்து ரொம்பவே இருக்கும். என்னோட டிப்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம அதை இறங்கி செஞ்சா மட்டும்தான் நம்ம பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் சார் என்னோட கண்டிப்பான ஒரு உண்மை. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லோன் நம்பி நீங்க கண்டிப்பா ஆரம்பிக்கவே வேண்டாம். உங்களோட சோர்ஸ் எவ்வளவு இருக்கோ, குறைஞ்ச அமௌண்ட் இருந்தாலுமே பரவாயில்ல, இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷம்னாலும் அந்த அமௌண்ட்டை வச்சு திருப்பி திருப்பி அதை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர, லோனை டிபெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லோனை வச்சே நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்கிறது என்னோட முக்கியமான ஒரு டிப்ஸ். மேடம் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம். உங்களுடைய ப்ராக்டிக்கல், அதாவது இந்த பிசினஸ்ல இருக்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கேட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயில்டா உண்மையான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாக்கள் உங்களுக்கு வேணும், பிசினஸ் சம்பந்தமா வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூவா பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.